கனிவராத மரமெல்லாம் வெட்டுண்டு எங்க போடப்படுகிறது? அது அக்கினியிலே போடப்படுகிறது. அப்பதான் அவர் சொல்றாரு, மனம் திரும்புவதற்கு என்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு நான் ஞானசானம் கொடுக்கிறேன். அப்போ ஒரு ஊழியக்காரோட வேலை அதுதான். நீ மனம் திரும்பிட்ட, உலக பிரகாரமான வாழ்க்கையிலிருந்து இயேசுடைய பிள்ளையா மாறத்துக்கு நீ மனம் திரும்புற, அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். ஆனால் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவரா இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு பாத்திரம் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானசானம் கொடுப்பார். கொடுக்கறது மட்டும் இல்ல, ஆனால் அவர் கையில ஒண்ணு இருக்குங்க, கூற்று கூட அவர் கையில இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது யாருடைய கோதுமை? அவருடைய கோதுமைகளை அவர் களஞ்சியத்தில் அவர் சேர்ப்பாராம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கையில என்ன வச்சிருக்கிறாரு? ஃபில்டர் பண்ணுகிற காரியங்களை வைத்திருக்கிறார். கோதுமைகளை களஞ்சியத்தில் சேர் அப்படின்னா அழகா உன்னுடைய ஆத்துமாவை கொண்டு போய் பரலோகத்துல உன்னை சேர்த்து விட்டு, ஆனா பின்மாற்றமாய் இருக்கிறவர்கள் உலக பிரகாரம்